अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितम् इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। ओम श्री गुरुभ्यो नमः। अथ प्रतिकूलतर्क निराकरणम्. இந்த புத்தகத்துல 494வது பக்கம். இது ஒரு வேற விதமான ஒரு பிரகரணம். இதுல விமதம் மித்யா திருஷ்யத்வா அப்படின்னு பிரபஞ்சத்துக்கு மித்யாத்வத்தை சாதிக்கிறதுக்காக அனுமானம் சொன்னோம். இந்த அனுமானத்துல சாத்தியத்துல தோஷத்தை கண்டுபிடிச்சான், ஏதுக்குள்ள தோஷத்தை கண்டுபிடிச்சான். அப்படி மற்ற எல்லா பதார்த்தங்களையும் திருஷ்டாந்தத்துல தோஷம் சொன்னா இப்படி அநேக விதமான தோஷங்கள் சொல்லும் பொழுது அதோட பாகம் பிரத்யட்ச பாகம் அனுமான பாகத்தை எல்லாம் சொல்லிவிட்டு முதல்ல இந்த வியாப்தியில தோஷம் கண்டுபிடிச்சு. அனுமானத்துக்கு ரொம்ப பீஜமா இருக்கிறது வியாப்தி. வியாப்தியில இருந்து பராமர்த்தம், பராமர்த்தத்துல அனுமானம் வருது. எப்படி வியாப்தின்னா ஒன்னு இருந்தா இன்னொன்னு இருக்கணும். எத்திர சூமகா கண்டாத்திர அஜிபதி அப்படிங்கிற அபிப்பிராயம் தான் ஒரு நியமம். சாகச்சரிய நியமகா வியாப்தி. சாகச்சரிய நியமகான்னு சொல்றத நியத சாகச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதனால நியமமாக இந்த ரெண்டும் ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு வியாப்தின்னு பேரு. அதனால புகையை பார்த்ததுமே நமக்கு இங்க நிச்சயமாக நெருக்கம் அப்படிங்கிற அறிவு வருதோ இல்லையா? இந்த வியாப்தியை சஞ்சனம் பண்றான். இந்த வியாப்தி நீங்க சொல்றது திருஷ்யம் எங்க திருஷ்யத்துவம் இருக்கோ அந்த இடத்துல மித்யாத்வம் இருக்கணும் அப்படின்னு வியாப்தி வச்சிருக்கேன். விமதம் மித்யா திருஷ்யத்துவத்துல எத்தனை திருஷ்யத்துவம் தத்துல நிலைமையான மித்யாத்வம் அப்படின்னு அது இல்ல சுவாமி அப்படின்னு. அந்த தர்க்கத்தை வியாப்தி ரூபமான தர்க்கத்தை அஞ்சனம் பண்றதுக்காக அது இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக பிரதிகூலமான சில தர்க்கங்களை சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த வியாப்தி ஒட்டுன்னா இந்த இடத்துல தகராறு, இந்த வியாப்தியே வராது, முதல்ல வந்தா இந்த இடத்துல தகராறு வரும், இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவைகளை நாம் முறியடிக்கணும். இந்த வியாப்தி வரும், இந்த வியாப்தியில ஒரு விதமான விசேஷம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றதுதான் இப்ப சித்தாந்தியினுடைய வேலை. இந்த வியாப்திய சரி பண்ணினா தானே பிறகு இந்த வியாப்தியினால அனுமானம் சித்திக்கும், அனுமானம் சித்திச்சா பிரபஞ்ச வித்தியாசம் சித்திக்கும். அப்படி இந்த வியாஜமான வசூ சரஸ்வதி நமக்கு ரகசியமான விஷயங்களை சொல்ற. இது ரொம்ப சுலபம். வியாப்தி சரியா இல்லைன்னா வியாப்தி லட்சணத்தை இட்டு போட்டு நவீன நியாயத்துல சரி பண்ணி போயிடலாம். ஆனா அப்படி இல்லாம இந்த வியாஜமான வேதாந்தத்துல இருக்கிற ரகசியமான விஷயங்களை, ரொம்ப நுட்பமான விஷயங்களை நமக்கு சொல்ற. அதுதான் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கக்கூடியதான அம்சம். இப்ப அது பார்ப்போம். நானும் மித்யாத்வ அனுமானம் பிரதிகூலதக்க பதாகதம். மித்யாத்வ அனுமானம் தாங்கள் சொல்லிட்டு இருக்க விமதம் மித்யா திருஷ்யத்வா திருஷ்யலோக்கியவது அப்படிங்கிற ஒரு அனுமானம் மேல இந்த அனுமானமானது பிரதிகூல தர்க்க பராகதம். பிரதிகூல தர்க்கத்தினால் அடிபட்டு போச்சு, தோத்து போச்சு. பராகதமா போச்சுன்னா நான் சொல்லுது தோத்து போச்சு அப்படிங்கிற. எப்படி கதாரி இப்படி ஒரு 7 பிரதிகூல தர்க்கங்களை சொல்ல போறோம். அத ஒவ்வொன்னா பார்ப்போம். நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்க. கதாரி விஸ்வம் எது கல்பிதம் சாத் சத்யாதிஷ்டானம் சாத் ந விஸ்வம் எது கல்பிதம். இந்த உலகத்தை நீங்க என்ன சார் சொல்றீங்க? கல்பிதம், மித்யாபூதம். தெளிஞ்சல்ல வெள்ளி காணப்படுறா போல இந்த உலகமானது பிரம்மத்துல காணப்படுறது அப்படின்னு தாங்கள் சொல்றேன். அப்ப இந்த உலகமானது எப்படி இருக்கு? கல்பிதமானது. இந்த பிரகரணம் சொல்லும் பொழுது நம்ம ரொம்ப சீரியஸே அத்வைத வேதாந்தம் சொல்றா அப்படின்னா நினைக்க வேண்டாம். சாதாரணமா நினைச்சாலே புரியும். ஆனா ரொம்ப சீரியஸா இருக்கிறதா புரியாம போயிடும்.
உங்களுக்கு இருக்கிற ஞானத்துல எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோ நல்லா புரிஞ்சது. விஸ்வம் எது கல்பிதம் இந்த உலகத்தை தாங்கள் கல்பிதம் என்று சொல்றேன். அப்படி கல்பிதமாக இருக்கணையானால் கல்பிதமான பதார்த்தத்துக்கு என்ன சார் வேணும்? அதிஷ்டானம் வேணும். அதிஷ்டானத்துலதானே ஆரோபம் பண்ணுவேன். தெளிஞ்சல்ல தானே வெள்ளிய பார்க்கிறேன், கயத்துலதானே பாம்ப பார்க்கிறேன், உலகத்துல பிரம்மத்துலதானே உலகத்தை பார்க்க போறேன். ஆமா சார். அப்ப எங்கெங்க ஒரு அத்தியாசம் இருக்கோ அந்தந்த இடத்துல என்ன இருக்கு? ஒரு அதிஷ்டானம். சோ அந்த அதிஷ்டானமும் கல்பிதமா இருக்கக்கூடாது. அப்ப அதுவும் கல்பிதமான சூன்யவாதம் வந்துடும். இப்ப என்ன சொல்லணும்? அதுக்கு உண்மையான ஒரு அதிஷ்டானம் ஒண்ணு இருக்கணும். உலகமானது கல்பிதமா இருக்கணையானால் உலகத்துக்கு அதிஷ்டானமான நிஜமான அதிஷ்டானம் ஒண்ணு இருக்கணும். விஸ்வம் எது கல்பிதம் சார் சத்தியாதிஷ்டானம் சார் நைவம். அப்படி இல்லை சார். அதிஷ்டானம் பிரம்ம இருக்குன்னு என்ன ஆச்சுன்னா பிரம்மத்துக்கு அதிஷ்டானமா இருக்க முடியாது. பிரம்மம் அதிஷ்டானமா இல்லையே அப்படிங்கிறது. ஏன் இருக்க முடியாது? சாமானியதா ஞாதத்வேகதி அஜ்ஞாத விசேஷவத்வஸ்ய அதிஷ்டான பிரயோஜகஸ்ய. ஒரு அதிஷ்டானம்னு அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும் சார். அதிஷ்டானம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம். ஒரு அதிஷ்டானம்னு சொன்னா சாமானியதா ஞாதத்வேகதி. இப்ப கிழிஞ்சல் இருக்கு, அதுல வெள்ளிய பாக்குறேன். இதுக்கு அதிஷ்டானம் கிழிஞ்சல் சொல்லிட்டு நாங்க சொல்ல மாட்டோம். சுத்தவச்சன கைத்தன்யம் சொல்லுவோம். அது இருக்கட்டும். இப்ப சாதாரணமா நம்ம விவகாரத்துல கிழிஞ்சல் தான் அதிஷ்டானம். இந்த கிழிஞ்சல் அதிஷ்டானம் சொல்ற அந்த கிழிஞ்சல் ஏன் அதிஷ்டானம்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தேன்னா அதுல சாமானியாம்சம் ஒண்ணு இருக்கு. இது அப்படின்னு இந்த சாமானியாம்சம் நமக்கு தெரியாது. கிழிஞ்சல்னு ஒரு விசேஷாம்சம் இருக்கு, அது தெரியல. சாமானியாம்சம் தெரிஞ்சு விசேஷாம்சம் தெரியாத போனால் அது அதிஷ்டானம் ஆகலாம். ஏதோ முன்னால ஏதோ ஒரு பொருள் இருக்கு பேரம் தெரிஞ்சது, அந்த பொருள் இன்னது என்று கிளியரா தெரியல. அந்த பொருள் கிழிஞ்சல்னு தெரிஞ்சதுன்னா அதை போய் வெளியே நினைப்படா. எதிர்த்து இருக்கிற பொருள் அது வெறும் கயறுதான்னு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா அப்புறம் பாம்புன்னு பயப்படுவிட. எதிர்க்க கயரே தெரியுதுன்னு வச்சுக்கலாம், அப்பவும் பாம்புன்னு ஞானம் வருமா? வராது. அப்ப என்ன, ஏதோ ஒரு பொருள்னு சாதாரணமா தெரியணும், அதனுடைய விசேஷாம்சம் நமக்கு தெரியப்படாது. இதுதான் சார். இப்படிப்பட்டதான கண்டிஷன் இருந்தால்தான் அத்தியாசம் வரும். சோ சாமானியதா ஞாதத்வேகதி, சாதாரணமாக ஏதோ ஒரு பொருள் அப்படின்னு சாமானியமாக அறியப்பட்டதும் அஜ்ஞாத விசேஷ வத்வஸ்ய, அஜ்ஞாதமான அதனுடைய விசேஷாம்சம் தெரியாமல் இருந்தாலே அப்பதான் அத்தியாசம் வரும். ஒரு அத்தியாசம் வரணுமேயானால், ஒரு பொருளை ஆரோபணம் பண்ணணுமேயானால் அதுக்கு ஒரு அதிஷ்டானம் வேணும். அந்த அதிஷ்டானத்துக்கு என்ன சார் கண்டிஷன்? சாதாரணமாக இன்னது என்று அறியப்படணும், அதனுடைய விசேஷாம்சம் விசேஷவத்துவம் தெரியப்படாது. இப்படி இருக்கிறோம். இப்படி பிரம்மத்துக்கு இருக்கா யோஜனை பண்ணி பாருங்க. பிரயோஜனத்தை நிர்விசேஷ சாமானிய பிரம்மணி அசம்பவா. இந்த பிரம்மத்துல சாமானியாம்சம் விசேஷாம்சம் ஒன்றும் கிடையாது. ஆகாசம் மாதிரி இருக்கு, நிர்விசேஷம். நிர்விசேஷமான பிரம்மத்துல சாமானியாம்சம் அறியப்பட்டும் விசேஷாம்சம் அறியப்படாமலும் இருக்க மாட்டார். இருந்த அதிஷ்டானமாகலாம். இதுக்கு சாமானியாம்சம் விசேஷாம்சம் ஒன்றுமே கிடையாது. இது அம்சமே இங்க இல்ல. நிரம்சமான நிராகாரமான, அது நிஷ்கிரியமான நிஷ்கலமான ஒரு பிரம்ம. நிஷ்கலம், அவயவங்கள் அற்றது. அப்படிப்பட்டதான அந்த பிரம்மத்துல சாமானியாம்சம் விசேஷாம்சம் இல்ல. சாமானியாம்சம் தெரிஞ்சு விசேஷாம்சம் அறியப்படாமல் இருந்தால்தான் அத்தியாசம் வரும், அதிஷ்டானமாகும். இந்த பிரம்மத்துக்கு சாமானியாம்சம் விசேஷாம்சம் இல்ல. தேர்போர் இது அதிஷ்டானமா ஆக முடியாது. அதிஷ்டானமாகலைன்னா அதுக்கு மேல ஆரோபம் பண்ண முடியாது. ஆரோபம் பண்ண உலகமானது பொய்னு சொல்லப்படாது. எப்படி கொடுத்து விட்டா பாருங்க. ஆகையால் நீங்க சொன்னதான அத்தியாசமே விரோதம் நிச்சயாந்திருஷ்டாத அனுமானமே தப்பு சார் அப்படின்னு கொண்டு வந்துட்டான். அதான் விஸ்வம் எதி கல்பிதம் ஸ்யாத் சத்யாதிஷ்டானம் ஸ்யாத் நைவம் சாமான்யதா ஞாதத்வேஷு அஜ்ஞாத விசேஷவத்வஸ்ய அதிஷ்டானத்வ பிரயோஜகஸ்ய நிர்விசேஷே நிசாமான்ய பிரம்மணி. நிர்விசேஷமாகவும் சாமானியாம்சாதிகள்லாம் இல்லாதான பிரம்மத்துல நடக்காது, அசம்பவா. இதுதான் மெயின் ஆட்சேபம். நான் அதுக்கு பதில் சொல்றார்.
ஸ்வரூபேண ஜாதத்வேது விசேஷேன அஜ்ஞாதத்வஸ்ய அதிஷ்டானத்வ பிரயோஜகத்வேன. இப்ப என்ன சொன்ன, ஒரு அம்சம் ஒரு பொருள் இருக்கவையானால் அதுல சாமானியாம்சம் அறியப்பட்டிருக்கணும், விசேஷாம்சம் அறியப்படாமல் இருக்கணும். அதுதான் அதிஷ்டானத்துக்கு பிரயோஜனம்னு சொன்னான். சுத்தின்னு அந்த சுத்தியில 2 அம்சம் இருக்கு. இது கிழிஞ்சல் அப்படிதான் சொல்றான். அந்த இதுங்கிறது காமன் பெயர், ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் இன் தி வேர்ல்ட். இது கிழிஞ்சல், இது வெள்ளி, இது தவறு, இது மனுஷன், இது புத்தகம், இது டேபிள். இந்த இதுங்கிறது எல்லா பொருளோடையும் சேர்றதுனால இதுல சாமானிய அம்சம் இருக்கு. சுத்தித்துவம் சுத்தியில தான் இருக்கும், ரஜத்துவம் ரஜத்துல தான் இருக்கும். சோ அந்த சுத்தித்துவங்கிறது விசேஷாம்சம். இப்ப சுத்தியை நம்ம பார்க்கும் பொழுது இது என்று அறியப்பட்டிருக்கணும், இது சுத்தி என்று அறியப்படாமல் இருக்கணும். அப்பதான் அதிஷ்டானமா ஆகும். ஆனா பிரம்மத்துல அப்படி இருக்கான்னு, பிரம்மத்துல சாமானியானது விசேஷாம்சம் இல்லையே. ஆகையால் பிரம்மம் அதிஷ்டானமாக இருக்க முடியாது. இது பூர்வபட்சியினுடைய கண்டென்ட். நாங்க என்ன சொன்னோம் சித்தாந்தத்துல, அப்படி இல்லை சார். ஒரு அதிஷ்டானமா இருக்கணுமே ஆனால் சாமானியாம்சம் அறியப்பட்டு விசேஷாம்சம் அறியப்படாமல் இருக்கணும் என்று சொல்ற அது இல்லை. ஆனா அதிஷ்டானமாக எப்படி இருக்கணும், அது என்னதோ ஒண்ணு அறியப்பட்டிருக்கணும். ஸ்வரூபேண ஜாதத்வேதி விசேஷேன அஜ்ஞாதத்வஸ்ய, அது காம்ப்ரஹெண்டட், ஒரு விதமாக அது பார்க்கப்பட்டிருக்கணும், அவ்வளவுதான். ஆனா அது இன்னது என்று கிளியர் கட்டா தெரிஞ்சிருக்க கூடாது. அப்படி இருந்தா அத்தியாசம் அதிஷ்டானம். இப்ப பிரம்மமானதுக்கு இந்த அம்சம் பொருந்துங்கிற எப்படி ஸ்வரூபேண ஜாதத்வேதி விசேஷேன அஜ்ஞாதத்வஸ்ய அதிஷ்டானத்துவ பிரயோஜகத்வேன. அதிஷ்டானத்துவ பிரயோஜகம்னா ஒரு பொருள் அதிஷ்டானமாக இருக்கணுமே என்றால் அது எப்படிப்பட்டதாக இருக்கணும். ஸ்வரூபேண ஞானம், அது ஏதோ ஒரு பொருள் அங்க இருக்கு சார் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும், அவ்வளவுதான். ஆனா இது இன்னது என்று கிளியரா அறியப்படாமல் இருக்கும். இது என்னதுன்னு விருப்பத்தாருங்க பிரபஞ்சமே தெரியாத முக்தன் ஆயிட்டான். பிரபஞ்சமே பிரம்மமே தெரியலேன்னு சொல்லப்படாது. பிரம்மம் சுவப்பிரகாசம் எல்லோருக்கும் அறியப்பட்டதுதான் இருக்கு. அதனால ஸ்வரூபேண ஞாதத்வேதி விசேஷேன அஜ்ஞாதத்வஸ்ய அதிஷ்டானத்துவ பிரயோஜகத்வேன அஜ்ஞாத விசேஷவத்வஸ்ய அப்பிரயோஜகத்வா. அதனால அஜ்ஞாத விசேஷவத்வம்னு நீங்க சொன்னீங்க, அதுல விசேஷமா இருக்கக்கூடியதான தன்மை அறியப்படாமல் இருக்கணும் என்று சொன்னேன் பார்த்தா, அது அறியப்படாத விசேஷ தன்மை அது பின்னாடி சொல்லப்படும். அடுத்தது அறியப்படாதான விசேஷ தன்மை இருக்கணும் வேற சொல்லப்படும். ஆகையால் இங்க அஜ்ஞாத விசேஷவத்வஸ்ய, அஜ்ஞாதமான ஒரு விசேஷவத்வம் அஜ்ஞாதமாக இருக்கணும் அப்படின்னு நீங்க சொன்ன இது பிரயோஜனம் இல்லை. சோ அது அதிஷ்டானமா இருக்கணும்னு என்ன வேணும் அங்க அப்படின்னா, ஒரு பொருள் ஏதோ ஒண்ணுன்னு அறியப்பட்டிருக்கோம், ஆனா அது விசேஷமாக இது என்னதுதான் என்று அறியப்படாமல் இருக்கிறோம். அது இருந்தா போதும். அது பிரம்மத்துக்கு இருக்கு, அதனால வேண்டியதில்லையே சொல்லப்படுறது. அப்புறம் இப்ப அஜ்ஞாத விசேஷவத்வஸ்ய அப்பிரயோஜகத்வான்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது இல்லை என்றதுக்கு சொல்ற புருஷோனவா இது சம்சய தர்மினா காணோஹோ அபி. ஒரு தூண் இருக்கு, அந்த தூணை பார்த்து இது தூணா இது புருஷனா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் வருது. சந்தேகம் வரலாம் இல்லையா? தானோ புருஷோ நவா இது சம்சய தர்மினா தானோரபி அந்யத்ர ஞாதஸ்ய ஸ்தாணுத்வரூப விசேஷவத்வா. அந்த ஸ்தானத்துல ஸ்தாணுத்துவம் எனக்கூடியதான விசேஷம் இருக்கு, அதனால ஸ்தானம்னு சொல்ல அது விசேஷவத்வா. தத்திர அஜ்ஞாத விசேஷவத்வம் அப்படி அப்பிரயோஜகம். அதனால அங்கே அஜ்ஞாத விசேஷவத்வம்ங்கிறது பிரயோஜகம் இல்லை. அது இருந்தாத்தான் அதிஷ்டானமாகும் அப்படிங்கிறதுலாம் வேண்டியதில்லை. ஆனா என்ன வேணும், விசேஷவத்வேன அஜ்ஞாதத்வ, அது இது இன்னது இது இன்னதான் பொருள் என்று விசேஷமாக அறியப்படக்கூடாது. அதனுடைய விசேஷம் தான் அறிஞ்சோம்னு வச்சுங்களேன், அப்புறம் அத்தியாசமே வராது. சோ அது அதிஷ்டானமா இருக்கணும்னு என்ன அர்த்தம், அதனுடைய ஸ்வரூபம் ஏதோ ஒண்ணுன்னு தெரிஞ்சிருக்கணும், அவ்வளவுதான். அது கிளியரா என்னதுன்னு தெரிஞ்சிருக்கூடாது, அவ்வளவுதான். அஜ்ஞாத விசேஷவத்வேன அஜ்ஞாதத்வ லகுத்வேன பிரயோஜகத்வா. அதாவது இது அதிஷ்டானமா இருக்கணும்னு என்ன, இது ஏதோ ஒரு பொருள் அப்படின்னு ஸ்வரூபேன தெரிஞ்சிருக்கணும், விசேஷமாக இன்னதான் அப்படின்னு தெரிஞ்சிடக்கூடாது. சதாசா அப்ப இவைகள்ல கதை சொல்லிட்டு இந்த பிரம்மத்துக்கு என்னாச்சு, இது அதிஷ்டானம் எப்படி ஆச்சு பிரம்மம், அதுவா நிஷ்காமான்ய நிர்விசேஷேக வஸ்துனி பிரம்மணி ஸ்வப்பிரகாசத்வேன ஞானாத்
பரிபூர்ணத்துவ ஆனந்தத்வாதினாக்க அஜானாது பிரம்மம் ஒண்ணுதான். அதை நிர்விசேஷம் நிசாமானியம் வச்சிருக்கு. ஆனா அந்த பிரம்மம் ஸ்வப்பிரகாசமா இருக்கு. அதனால எல்லோருக்கும் அறியப்படுகிறது. இருக்குன்னு எல்லாம் பார்த்துட்டு சத்ரூபேன எல்லாம் ஞானமா தானே. எந்த பொருளை பார்த்தாலும் அந்த பொருள் சத்துன்னு அறியப்படுறதா. ஸ்வரூபேன அதுக்கு ஞானம் இருக்கு. பிரம்மம் தெரியலன்னு சொல்லப்படாது. அந்த பிரம்மம் தெரியல ஒரு அவெல்லாம் இருக்கிறதுக்கு போயிடும். எந்த பொருளை பார்த்தாலுமே இருக்குன்னு சொல்ல அது பிரம்மனுடைய ஸ்வரூபம். ஆகையால் பிரம்ம ஸ்வப்பிரகாசத்தேன ஞானாது. ஆனா பிரம்மத்தினுடைய விசேஷம் பிரம்மம் இன்னது என்று தீர்மானமாக சொல்றதுக்கு வேண்டியதான தான் நமக்கு தெரியல. பிரம்மத்தை எப்படி பார்க்கணும்? பரிபூர்ணமாக ஆனந்தமாக பார்க்கணும். அப்படி தெரியறதா? பரிபூர்ணமாத்துவமோ ஆனந்தத்துவமோ நமக்கு தெரியறதா? இல்ல. தெரியாதனால அந்த விசேஷாந்தம் தெரியல. ஸ்வரூபேன சத்ரூபமாக தெரிகிறது. பரிபூர்ணத்துவம் ஆனந்தத்துவம் எனக்கூடிய அம்சங்கள் தெரியல. ஆகையால் அதிஷ்டானமாகலாம். அதிஷ்டானமாகணும்னா என்ன சார் கண்டிஷன் வேணும்? ஸ்வரூபேன தெரிஞ்சிருக்கணும். அது விசேஷாந்தம் தெரியப்படாது. ஸ்வரூபேன தெரிஞ்சிருக்க சப்பகாசமா இருக்கணும். சத்ரூபேன தெரியாது. எல்லாமே எந்த பொருளை பார்க்கும் பொழுதும் வீர செயலுக்குன்னு தெரியும். ஆனா பரிபூர்ணம் எங்கும் வியாபித்திருக்கிறதாகவும் ஆனந்தமாக இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சதா? இன்னும் தெரியல. அத்தியாசம் வரலாம். அதிஷ்டானமாகலாம். எல்லாமே சுவாவம் தான். ஆனா தெரியல உங்களுக்கு. அதான் எல்லாமே சுபாவம் தான். அதோடைய பரிபூர்ணத்துவம், சத்தியத்துவம், ஞானத்துவம், சித்வம் இவைகள். ஆனா இதுல இந்த தர்மங்கள் அந்த பிரம்மத்துல இல்ல. அப்படி இருக்கு. அது ஸ்வரூபமா இருக்கு. அது தர்மமாக இல்லை. அந்த தர்மமாக இல்லாத போனாலும் அந்த ஸ்வரூபமே ஒரு அம்சம் தான் தெரிகிறது, ஒரு அம்சம் தெரியல. இந்த அம்சங்கள்லாம் நகமான அம்சங்கள் இல்ல. நமக்கு கைக்கால் இருக்கா போல பிரம்மத்துக்கு இல்ல. ஏன் அப்படி இல்லைன்னு இந்த அம்சங்கள் ஏன் சொல்றேன்? சத்தியத்துவம் இவைகள்லாம் அபிருதத்வேதி சைத்தன்யே பிருததிவ அவகாசந்தே. எல்லாம் ஒன்னாக இருந்த போதிலும் சத்தியம் வேற, ஞானம் வேற, ஆனந்தம் வேற, பரிபூர்ணம் வேற, வியாப்தி சர்வ வியாபகம் வேற, சர்வாந்தர்யாமித்துவம் வேற. இவைகள்லாம் ஒரே ஸ்வரூபமா இருந்தாலும் வெவ்வேறாக காணப்படுகிறது. அதுல ஒரு அம்சம் தெரிகிறது நமக்கு, மீதி தெரியல. அந்த அம்சம் மட்டும்தான் மறைக்கப்பட்டது. இது ஒரு மனுஷன் இருக்கு. ஒரு அம்சம் தெரியாம இருக்கலாமா சார்? தாராளமா இருக்கலாம். சுந்தரேசன் தான் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா சுந்தரேசருக்கு பிரெஞ்சு தெரியும் எனக்கு தெரியாது. எவரோட 20 வருஷமா பழகிருக்கேன். இருந்தாலும் இந்த அம்சம் தான் தெரியும், அது எனக்கு தெரியாது. அப்படி வாழ்க்கையில பாக்குறோமோ இல்லையா? அதனால அவரை தெரியணும்னு அவரை பத்தி எல்லாமும் நமக்கு தெரியணும்னு இல்ல. உங்களுக்கு பத்தி சிலது தெரியும், சில அம்சம் தெரியாது. அதனால அதே மாதிரி பிரம்மத்தையே சத்ரூபமாக நான் பார்த்திருக்கேன். பரிபூர்ணாம்சமாகவும் ஆனந்தாம்சமாகவும் தெரியல. இப்படி இருந்தது ஏன்னா அதிஷ்டானம் போதும். அதனால பிரம்மா அதிஷ்டானமாக அதுக்கு தனி அந்தந்த அவ தனித்தனியா பேர் வச்சிருக்க டெக்னிக்கல் தான். குணம்னா குவாலிட்டின்னு சொல்றோம், அம்சம்னா பார்ட்டுன்னு அர்த்தம். அதான் ஒரு பொருளுக்கு அந்த பார்ட்டுன்னு சொல்லலாம். நிஷ்கலம்னு சொல்றோம் வேதத்துல. நிஷ்கலம்னு சொன்னா பார்ட்லெஸ்னு டிரான்ஸ்லேட் பண்றது. ஆனா இந்த அம்சம் தர்மம்னு சொல்றது உண்டு. இப்ப தர்மம்னு சொன்னா நீங்க என்ன சொல்லிட்டு இருக்க? சத்தியத்துவம், ஆனந்தத்துவம், இத தர்மம்னு சொல்றேன். குணம்னு சொல்ல முடியாது. நையாய்க்கு அந்த 24 தான் குணம்னு சொல்லிட்டான். ரூபம், கந்தோர, ரப்பம், செயல், மாசு, அந்த 24 கிளாசிஃபை பண்ணி அதுதான் குணம்ங்கிறான். இந்த குவாலிட்டி, ப்ராப்பர்ட்டி இப்படி எல்லாம் சொல்றது அவாவா தனித்தனியாக அந்தந்த அம்சத்துல வச்சுட்டு இருக்க. வஸ்துதா என்ன? நீங்க சத்தியத்துவங்கிறது ப்ராப்பர்ட்டின்னு வச்சிருந்தோம், தர்மம்னு வச்சிருந்தோம், இல்ல குணம்னு வச்சிருந்தோம். குணம்னு சொன்னா நையாய் சொல்லத்துக்க மாட்டான். வஸ்துனா அதுல இருக்கக்கூடியதான ஒரு நேச்சர். அப்படி இப்ப பரிபூர்ணத்துவ ஆனந்தத்வாதினாக அதிஷ்டான அஜான அதிஷ்டானத்துவம் உபகரணம். இது அதிஷ்டானம். அஜானத்திற்கும் அஜான காரியமான பிரபஞ்சத்திற்கும் அதிஷ்டானமா ஆகலாம். வஸ்து தஸ்து இப்ப ஆகமாங்கிறதுக்கு ஒரு சமாதானம் சொல்லிட்டேன். ஆனா இந்த ரியாலிட்டி என்ன சுவாமின்னு, கல்பித சாமானிய விசேஷவத்வம் பிரம்மண்யதி சுலபமேவா. சாமானியாம்சம் விசேஷாம்சம் சொல்லணும், அவ்வளவுதானே. சத்ரூபம் சாமானியாம்சம், ஆனந்தத்துவம் விசேஷாம்சம் சொல்லிட்டு போறேன். இது கல்பிதம் தானே சார். நிஜமா இருந்தா தானே கஷ்டம். நிஜமா பார்த்தீங்கன்னா பிரபஞ்சமே இல்லைங்கிற நிலையில தான் நாங்க இருக்கோம். பிரபஞ்சம் பார்த்துட்டு எங்க இருக்க பிரபஞ்சம்னா பிரம்மத்துல கல்பிதம்னு சொல்றோம்.
ஞானம் வந்தது இந்த பிரபஞ்சமே தோண போறது இல்லை, அந்த நிலையில ஒண்ணும் வர போறது இல்லை. அதனால கல்பிதமான நிலையில எதையோ இந்த ஆர்டினரி பார்லர்ல நம்ம கேள்வி கேட்கும் போது அதுக்கு தன ஆன்சர் அப்படி கல்பிதமாக பிரம்மத்திலே இந்த தர்மங்கள் இருக்கு என்று சொல்றதுல ஒரு தப்பும் இல்லை. கல்பித சாமானிய விசேஷவத்வம் பிரம்மண்யத்தை சொல்லப்படையவா, அகல்பித சாமானிய விசேஷவத்வம் இல்ல சார் உண்மையாகவே இது சாமானியாம்சம் இது விசேஷாம்சம்னு அதெல்லாம் கிடையாது. அது அப்பிரசித்தம். தற்கல்பனைய அந்யோன்யாபாவா இல்ல, நிஜமாகவே இது இருக்குன்னு கல்பனை பண்ணினா இது கல்பிக்கிறது அத்தியாசம் அத்தியாசம் அத்தியாசமானது கல்பித்தம் அந்யோன்யாபாவம் இல்லை. கல்பித சாமானிய விசேஷானாம் பிரவாக அனாதித்வா. இந்த சாமானிய விசேஷங்கள் நம்ம கல்பிச்சிருக்கோம் பாத்தீங்களா பிரம்மத்துல, இது எப்ப சார் பூர்வ கல்பனால பூர்வ அத்தியாசம் கல்பிச்சது அத்தியாசம், அத்தியாசம் வந்து மறுபடியும் கல்பிச்சது அப்படி வரிசையா வந்துட்டு அது அத்தியாசம் எல்லாம் அனாதியாக வருது. ஏவனும் அனாதி அனந்தா அகம் மமேதி விவகாரா மிச்சா அஜான நிமித்தா அத்தியாசா. இது எத்தனை நாளா பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கோம். அத்தியாசத்தினால கர்மாவை பண்ணினோம், கர்மாவனால ஜென்மா வந்தது, ஜென்மா வந்ததுனால சரீரம் வந்தது, சரீரத்தினால மறுபடியும் அத்தியாசம் பண்ணிட்டு இருக்கோம். இது போயிட்டே இருக்கு. அனாதியா அனந்தா மிச்சா அஜான நிமித்தான்னு சொல்லுவோம். அதுதான் பிரவாக அனாதித்வா சத்யத்வ ஆனந்தத்வாதீனாமேவ கல்பித வியக்தி வேதேவ சாமானியத்வா. பார்த்தா இது சத்யத்துவம் ஆனந்தத்துவம் இவெல்லாம் கல்பிதமாக வியக்தி வேதேவ சாமானியம். பரிபூர்ண ஆனந்தத்வாதீனா பரிபூர்ணமா எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய பிரம்மமானது சர்வ வியாபகமா இருக்கு, ஆனந்த கனமா இருக்கு. துன்பமே துன்பத்தினுடைய வாசனையே இல்லாத ஆனந்த ஸ்வரூபம். அப்படி பரமசாந்தமான சாந்தன் நிர்வாண பரமா மத்தம் தாமதி தர்சதி அப்படிங்கிற ஒரு நிலை பிரம்ம நிலை. அந்த நிலை தெரியறதோ நமக்கு, அதான் அது விசேஷம். அந்த விசேஷமான நிலை நமக்கு தெரியல. ஆகையால் இப்ப என்ன சாமானியாம்சம் விசேஷாம்சம் பிரம்மத்துல கற்பிக்கலாமா? கற்பிக்கலாம். முன்னால நான் என்ன சொன்னேன், சாமானியாம்சம் விசேஷாம்சம்னு வச்சிடாதீங்க. ஸ்வரூபமே இடம் ஏதோ ஒரு பொருள் முன்னால இருக்கு, அது தெரிஞ்சா போதும். அது இன்னது என்று கிளியராக தெரியாமல் இருந்தா அத்தியாசம் போதும்னு சொன்னேன். எங்க சாமானியாம்சம் விசேஷாம்சம் கல்பிக்காமலேயே அதிஷ்டானமாகலாம் என்கிற ஒரு கேள்வி எங்க, அது ஒன் மெத்தட் ஆஃப் ஆன்சர். செகண்ட் மெத்தட் ஆஃப் ஆன்சரிங் என்ன, கல்பிதமான இதெல்லாம் சாமானியாம்சங்கள், இதெல்லாம் விசேஷாம்சங்கள். சாமானியாம்சம் சந்தர்ப்பம் தெரியாது உங்களுக்கு, எந்த பொருளை பார்த்தாலும் இருக்கு எக்ஸிஸ்ட்னு தெரியாது. ஆனா அந்த பிரம்மத்தினுடைய ஆனந்தாம்சம் பரிபூர்ணமான ஆனந்தாம்சம் உங்களுக்கு தெரியல. ஏன் பரிபூர்ணமான ஆனந்தம் சொல்றேன்? சில பொருளை பார்த்தா நீங்க சந்தோஷமா இருக்குன்னு சொல்றேன். சாதாரணமாக சமுத்திரத்தை பார்த்தா எல்லோருக்கும் ஒரு ஆனந்தம் இருக்கு, சந்திரனை பார்த்தா ஆனந்தமா இருக்கு. சில சமயங்கள்ல மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் உங்களுக்கு ஆனந்தாம்சமும் தெரியுது. அமிர்தம்னு நினைச்சா நமக்கெல்லாம் ஆனந்தம்னு நினைக்கிறோம், மாம்பழத்தை சாப்பிட்டா ஆனந்தமா இருக்குன்னு நினைக்கிறோம். இதுல சில அம்சங்கள். ஆனா அந்த அம்சமும் ஒரு லிமிட்டடா தெரிவதை தவிர அன்லிமிட்டடா என்னால் தெரியல. அதனாலதான் அது விசேஷாம்சம் இருக்கு. இந்த விசேஷாம்சமோ சாமானியாம்சமோ நம்ம கல்பிச்சதுனால விவகாரம் நடக்கும். அது காரணமாகலாம். அவர் சத்யத்துவ ஆனந்தத்வாதீனாமேவ கல்பிதம் ஜக்தி தேவேன சாமானியத்வா பரிபூர்ண ஆனந்தத்வாதீனாம் விசேஷவத்வா. அதையேவ சாமானியாகார ஞானம் வினா சம்ஸ்காரம் அனுபோதாது கதமத்தியாசா. இது வாக்கியம். அவன் சொல்றான், சாமானியாசம் இல்லாத போனால், சாமானியாகார ஞானம் இல்லாத போனால் சம்ஸ்காரமே உண்டாகாது. சம்ஸ்காரம் உண்டாகாத போனா அத்தியாசம் எப்படி வரும்? ஏன்னா அத்தியாசம் எப்படி வருதுன்னு கொஞ்சம் நல்லா யோஜனை பண்ணிப்பாரு. கயத்துல பாம்பை பாக்குறான். இந்த பாம்பை ஏன் சார் பார்த்திருக்கான்? முன்னால பாம்புன்னு ஏன் சார் இவனுக்கு அத்தியாசம் வந்தது? கயலை கண்டா முன்னாலேயே இவன் பாம்பை பார்த்திருக்கான். அந்த பாம்பானது நமக்கு துன்பத்தை கொடுக்கும் எனக்கூடியதான ஒரு எண்ணம் அவனுக்கு வேற வந்துருக்கு. முன்னால எப்படி தெரிஞ்சிருக்கான், ஜாலியா பாம்பு கடிச்சிருக்கு, ஒரு நாள் விட்டுருக்கான் சார், இதெல்லாம் ஞாபகம் வந்துருக்கு. இந்த பாம்பை கண்டா இவன் பயம் இருக்கிறதுனால இந்த பாம்பானது நமக்கு கெடுதலை பண்ணும் எனக்கூடியதான சம்ஸ்காரம் இவன் இடத்துல இருக்கு. இந்த கயரை பார்த்ததுலே அந்த ஞாபகம் வந்தது. அந்த ஞாபகம் வந்ததுன்னா இந்த சம்ஸ்காரம் புத்புத்தமாயிருக்கு. புத்தமாய் மைண்ட் ஸ்கிரீன்ல ஓஹோ இது நமக்கு கருதலை கொடுக்கும் எனக்கூடியதான அறிவு வந்தாச்சு. அதனாலதான் கயரை தாங்க பாம்பை கண்டு பயப்படுறான். இந்த அத்தியாசம் ஏன் சார் வந்தது? சம்ஸ்காரம். சம்ஸ்காரத்தினால அந்த ஞானம் உண்டாச்சு.
இந்த அத்தியாசத்துக்கு சம்ஸ்காரமும் காரணம்னு சில பேரு சொல்லிட்டு இருக்கா. எல்லா அத்தியாசத்துக்கும் காரணம் உண்டா இல்லையா பெரிய விசாரம். விவரணத்துல சம்ஸ்காரம் காரணமா இல்லையா இதெல்லாம் சொல்லப்படும். சம்ஸ்காரம் காரணம்னு சொல்ற பட்சத்துல சம்ஸ்காரம் இருக்குன்னா தானே அத்தியாசம் வரும். சாமானிய கார ஞானமே இல்லைன்னா சம்ஸ்காரம் படி உற்பத்திமாகும். அதனால அத்தியாசம் வர முடியுமா? உடையாது. அப்படி வாக்கியம் சதாத்மனா ஸ்வரூப ஜானத்தைவ சாமானிய ஜானத்வா. நாங்க சாமானிய ஜானம் என்று எப்ப பொருள் பேசுகிறோமோ அந்த சாமானிய ஜானம் என்ன? இருக்குன்னு ஒரு பொருள் தோன்றதா, அந்த பொருள்ல இருத்தல் தோன்றது பார்த்தா அதான் சாமானியம். பிரம்மத்துடைய சாமானியம். அச்சசனீயம் சதா நபாசி. எங்கேயாவது அத்தியாசம் பண்ணக்கூடியதான பொருள் சதாத்மமாக இருக்கிறதாக தெரியாமல் இருக்கா? ஒரு அத்தியாசத்துல ஒரு பொருளை பார்க்க, வெள்ளின்னு பார்க்க, வெள்ளி இல்லையே அத்தியாசம் வருதோ? கயத்துல பாம்பை பாக்குற, பாம்பு இல்லையே அத்தியாசம் வருதோ? எந்தெந்த அத்தியாசம் வந்தாலும் அங்க சத்துரு பாம்பு இருக்கிறதாங்க வருத. அப்ப சதம்சம் இருக்குதானே. ஏதாவானேவ விசேஷம். இதான் இந்த விசேஷம். எது அதிஷ்டானம் பதனேவ சதாத்மனா பாதி. எது அதிஷ்டானமா இருக்கோ, இடம் ரஜதம்ங்கிற இடத்துல இடம்ங்கிற ஒரு அம்சம் இருக்கு பார்த்தல, முன்னால் இருக்கிற பொருள் அது தானா பிரகாசிக்கிறது. அதிஷ்டானமான பொருள்கள்லாம் தானா பிரகாசிக்கிறது. அத்தியசனீயன்று தத்தம்பந்தா. அந்த வெள்ளியானது அந்த இதுங்கிற பொருளோட சம்பந்தமா இருக்கிறதுனால, அல்லது அந்த இதுங்கிறது பிரம்மம், அந்த பிரம்மம் சத்ரூபம், அந்த சத்ரூபமா இருக்கிறதுனால்தான் அதுல இருக்கிற பொருளானது இருக்கிறதாக காணப்படுகிறது. அதனால அத்தியசனீயன்று தத்தம்பந்தா. அதிஷ்டா இது வரைக்கும் ஒரு விதமா ஆயிடுது. இப்ப நம்ம இது வரைக்கும் என்ன சொன்னா, அதிஷ்டானமே ஆகாது, உங்க பிரம்மமானது அதிஷ்டானம் ஆகாது. அதிஷ்டானமானதுக்கு வேண்டியதான ஒரு குவாலிபிகேஷன், ஒரு யோகியத பிரம்மத்துக்கு இல்லை. ஏன்? அதுல சாமானியாந்தம் விசேஷாந்தம் இல்லை. சாமானியாந்தம் அறியப்பட்டு விசேஷாந்தம் அறியப்படாமல் இருந்தால்தான் அதிஷ்டானமாகும். பிரம்மத்துக்கு அதிஷ்டானமாக வேண்டியதான யோகியதை இல்லாதனால அப்புறம் பிரபஞ்சம் கல்பிதம் இல்லை. கல்பிதம் இல்லைன்னா உண்மை, உண்மையானதுன்னு உங்க அனுமானம் கிருஷ்ணார்பணம். அப்படி வந்தா அதுக்கு யோகியதை இருக்குன்னு சாதிக்கும். எப்படி? சாமானியாந்தம் விசேஷாந்தம் அம்சத்வயம் வேண்டியதில்லை. ஒரு பொருளாக ஏதோ ஒரு பொருள் என்று காணப்பட்ட போதும் அதனுடைய உண்மை அறியப்படாமல் இருந்தாலே அத்தியாசம். ராஜஸ்தானமாகலாம் அத்தியாசமாகலாம். அது ஒரு ஆன்சர். இரண்டாவது, கல்பிதமான சாமானியாம்சம் விசேஷாம்சம் இருக்கலாம். சதம்சமானது சாமானியாம்சம், விசேஷாம்சமானது பரிபூர்ணானந்தாம்சம். இதுவும் வரலாம். கல்பிதமான அம்சமும் கற்பிக்கலாம். இரண்டாவது ஆன்சர் சொல்லிட்டோம். சம்ஸ்காரம் இல்லாமல் அத்தியாசம் வருவாது, சாமானியக்கார ஜானம் இல்லாத வராதுன்னு. சதம்சம் தான் சாமானியக்கார ஜானம், ஆகியால் வரலாம். எப்பொழுதும் எந்த அதிஷ்டானமும் பார்த்த எந்த பொருளை அத்தியாசம் பண்ணாலும் அது இருக்கிறதானே காணப்படுகிறது அப்படின்னு அது இருக்குது. இப்ப இந்த விட்டுட்டு இன்சிடென்ட் எல்லாம் இன்னொரு கேள்வி கேட்கலாம் பாருங்க. அதிஷ்டான திரோதானம் வினா பிரம அசம்பவா. பாருங்க, லோகத்துல எங்கெங்காவது பிரம்ம மரணம் என்றால் ஒரு கண்டிஷன் என்ன சார்? அந்த அதிஷ்டானமானது மறந்து இருக்கணும். கிழிஞ்சல்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அத்தியாசம் வருமா? இது கயறுன்னு தெரிஞ்சா பாம்பு பயப்படுவிடா. வஸ்துவதும் என்ன பண்ணிருக்கணும்? ஒரு அத்தியாசம் வரணும்னா என்ன வேணும்? அது எதுல அத்தியாசம் பண்ணப்படுகிறதோ அது தெரியப்படாது. கிழிஞ்சல் தெரியப்படாது, கயறு தெரியப்படாது, அப்பதான் அத்தியாசம் வரும். ஒரு அத்தியாசம் வரணும்னால் ஒரு பிரைமரி கண்டிஷன் என்ன சார்? அதிஷ்டானது மறைக்கப்பட்டிருக்கணும். அதிஷ்டான திரோதானம் வினா பிரம அசம்பவ பிரகாசரூப திரோதானேதோ. இப்ப நீங்க எது சார் அதிஷ்டானம்னு சொல்லிட்டு பிரபஞ்சத்திற்க பிரம்மம், அந்த பிரம்மமானது என்ன சொல்லிட்டு என்ன வடிவமா இருக்கு? பிரகாச வடிவமா இருக்கு. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான். ஞானஸ்வரூபமான பிரகாசஸ்வரூபம் மறைஞ்சிருக்கணும். அதிஷ்டானம் மறைஞ்சாதான் அத்தியாசம். இங்க அதிஷ்டானம் என்ன? பிரம்மம். பிரம்மம் என்ன வடிவமா இருக்கு? பிரகாச வடிவமா இருக்கு. அந்த பிரகாசம் மறைஞ்சு போயிடுதுன்னு வச்சுக்கலாம். பிரகாச விரோதானேது தது அகத்த அவித்யாதேவே பிரகாச அனுபவத்தி. அந்த பிரம்மத்தினிடத்துல கல்பிதமாக இருக்கக்கூடியதான அஜானமோ அஜான காரியமான பிரபஞ்சங்களோ இவர்கள் ஒண்ணுமே தெரியப்படாது. பிரபஞ்சம் கல்பிதம்னு சொன்ன பிரபஞ்சம் யாரும் பார்க்கப்படாது சார். ஏன்னா நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் வச்சுதான் நான் சொல்றேன். நான் ஒன்னும் புதுசா சொல்லல. நீங்க தானே சொன்னீங்க அதிஷ்டானம் தெரியுதா அத்தியாசம் தெரியாது வராதுன்ட்டு. அதிஷ்டானம் மறைஞ்சாதான் அத்தியாசம் வரும்னு சொன்னேன். அதிஷ்டானமான பிரம்மஜானம் இல்லாத போனால்தான் வரும்.
பிரம்மம் எப்படி இருக்கு? பிரகாச வடிவமா இருக்கு. பிரகாசம் இல்லைன்னா அப்புறம் என்ன உலகம் எல்லாம் தெரியவே தெரியாது. கல்பிதம் பிரம்மம் பிரபலமான கல்பிதமா இருக்கவே பிரபஞ்சம் யாருக்கும் தெரிஞ்சிருக்கப்படாது அப்படின்னு அதிஷ்டான திரோதானம் அதிஷ்டானம் மறைக்காம போனால் பிரம்மம் வராது. பிரமாசம்பவா பிரகாச ரூப திரோதானேதோ பிரம்மம் பிரகாச வடிவமா இருக்கு. அந்த பிரகாசம் மறைஞ்சு போனால் ததஜஸ்த அந்த பிரம்மத்துல அத்திரிக்கப்பட்டதான அவித்யாதேரே அஜானம் அஜான காரிய பிரபஞ்சங்கள் எல்லாமே பிரகாசம் அனுபவத்தி இது தோணவே வராது. தோணப்படாதேங்க இதுக்கே சமாதானம் நம்ம சொல்லணும். ஏகத்தைவ ஆனந்தாத்யாத்மனாதிரோஹிதஸ்ய ததாத்மனா பிரகாச சம்பவா. ஞாபகம் இந்த அவித்யக்கு அநேக சக்தி இருக்கு சார். அது இல்லைன்னு சொல்லல. மாயாயான் சிந்து சம்பவா அகடன கடனா படியசி மாயா இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். எந்த காரியமாவது மாய பண்ணணும். ஆனா அந்த மாயை என்ன பண்றது? பிரம்மத்தை மறைக்கிறது ஒத்துக்கிற. அந்த மாயைக்கு பிரம்மத்தை முழுமையாக மறைக்கக்கூடியதான சக்தி இல்லை. இந்த மாயையானது பிரம்மத்தினால்தான் பிரகாசிக்கப்படுகிறது. இருந்து போது இந்த மாயையானது பிரம்மத்தை டோட்டலா மறைக்க முடியாது. இவைகள் எல்லாம் இந்த வேதாந்தத்துல சூட்சமான விஷயங்கள். மறைக்கிறது மாய பிரம்மத்தைன்னு சொல்றோம். முழுமையா மறைக்கிறதா இல்ல. அந்த பிரம்மத்தினிடத்துல இருக்கிற பரிபூர்ணாம்சத்தை மட்டும்தான் மறைக்க. அந்த சதம்சம் அதனால மறைக்க முடியல. அது என்னதான் இருந்தாலும் பிரம்மம் தோணிட்டே இருக்கு. அதை பிச்சுட்டு தோணிட்டே இருக்கு. அதை மறைக்க முடியல. அதான் சொல்ற ஏகச்செய்வா பிரம்மம் ஒன்றாக இருந்தாலும் ஆனந்தாத்மனா திரோஹிதஸ்ய அந்த பிரம்மத்தினுடைய ஆனந்தாம்சம் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஆனந்தா அது மட்டும்தான் மறைஞ்சிருக்கு. சதாத்மனா பிரகாச சம்பவா சதாத்மனா பிரகாசிக்கிறது. சதுர்த்தம் வார்த்திகார பாதை. இதுதான் வார்த்திகார சொல்றார். எமது சரஸ்வதிக்கு அவர் வார்த்தைக்காரர்னு ஒரு பத்திரம். அது எப்போதும் வார்த்திகா அமிர்தம் சொல்வார். அது ஏன்னா அவ்வளவு விசேஷம். நத்தவுமே அப்படின்னு ஆரம்பிச்ச சித்தாந்த கடைசியில சூத்திரக்காரர்கள் கையில சூத்திரமா இருந்தாலே அந்த வியாசாச்சாரியர் சரியா கட்ட முடியும். சூத்திரம்னா கயிறு வரலாம். நிறைய கட்ட 555 கயிறு கொடுத்துருக்கேன். அதனாலே கட்ட முடியல அவர். ஆனா வினாதிகை சங்கிரகிதாச்சில் அர்த்தம் ஒரு கயிறும் இல்லாம சாஸ்திரத்தை முழுக்க கட்டி போட்டார். யாரு? சம்சங்கரம் சுரேஸ்வரன் அப்படின்னு ஆச்சாரியர் மேல சுரேஸ்வரன். அதுக்காக வியாசாச்சாரியர் தப்புன்னு நான் சொல்ல. எங்க மதுரை சரஸ்வதிக்கு வார்த்தைக்காமிருந்தம்னே பேசுவார். அவருக்கு வார்த்தைக்காரனால அவ்வளவு இஷ்டம். அந்த வார்த்தைகள் சில இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அரிசியா தான் இருக்கு, கஷ்டமா தான் இருக்கு. இந்த ஆனந்தகிரி வியாக்கியானம் பார்த்தீங்கன்னா பிரதாரணிக்கு வார்த்தைக்கு கஷ்டமா தான் இருக்கு. இருந்த போதிலும் எங்க சுரேஸ்வராஜர் இருக்கு, அவரை கண்டா மருத்துவருக்கு ரொம்ப இஷ்டம். நிறைய இருக்கு. அதாவது வார்த்தைக்கார பாதை, வார்த்தைக்காரான்னு சொல்லப்படாதோ அவர் மேல அவ்வளவு பக்தி. எப்பிரசாதாத வித்யாதி சித்ததிவானிதம் தமபி அவன்னதே அவித்யா நாஞானஸ்யாஸ்தி துஷ்கரம். எப்பிரசாதாத் அவித்யாதி சித்ததிவானிதம். எந்த பிரம்மத்தினுடைய பிரசாதத்தினால்தான் அது அவித்யாதி எதனுடைய பிரசாதத்தினால அவித்யா அவித்யா காரியங்கள பிரபஞ்சங்கள் எல்லாம் திவானிஷம் பகலிரவு எப்பொழுதும் பிரகாசம் கொண்டே தோன்றா மாதிரி திவானிஷம் சமபி அபந்ததே அவித்யா. அதையும் அஜானமானது மறைக்கிறது. நாஜானஸ்யாஸ்தி துஷ்கரம். எந்த பிரம்மத்தினால்தான் பகல் இரவு அவித்யா சகல காரியங்களும் சிந்திக்கிற மாதிரி இருக்கோ அதையும் அந்த பிரம்மத்தையும் இது அஜானம் மறைக்கிறது. அதனால அஜானத்தால முடியாத காரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். இதனால என்ன ஆச்சு? ஒரே ஆத்மாவானது அதனுடைய ஆனந்தாம்சம் மறைக்கப்பட்டிருக்கு, சதம்சமானது மறைக்கப்படல. அப்ப பிரம்மத்துல சதம்சம்னு ஒண்ணு இருக்கு, ஆனந்தாம்சம்னு ஒண்ணு இருக்கு. இந்த பார்த்து தான் மறைஞ்சிருக்கு, அந்த பார்த்த மறைக்கல அப்படின்னு கேட்கப்படாது. மறுபடியும் சொல்லுங்க, இந்த
இந்த இடத்துல பார்த்தா கை கால் மாதிரி இருக்குன்னா கால் மறைஞ்சிருக்கு கை தெரியுது அப்படின்னு போய். ஆனா ஒரு வியக்திக்கு அவர் இங்கிலீஷ் தெரியும் கணக்கு தெரியாதுங்கிறது மறைஞ்சிருக்குல்ல, அப்ப வியக்தின்னு என்னதான் பார்த்துட்டு இருக்கு. அந்த வியக்தியில் ஒரு ஆஸ்பெக்ட் ஆகையா நீங்க சரீரம்னு சொன்னா அது நிஷ்கலம்னு சொன்னா ஒரு பாகம் அவயவம்னோ குணம்னோ அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இப்ப இப்படி எப்படி அவருடைய ஒரு ஆஸ்பெக்ட் தெரிஞ்சிருக்கு ஒரு ஆஸ்பெக்ட் தெரியுது அப்படிதான் இருக்கு. ஆனந்தமா பிரம்மமானது சத்தியம் ஞானம் அனந்தம் ஆனந்தம் இத்தனை விதமா சொல்லியிருக்கோம். அத்தனை விதமாகவும் அந்த கோணங்கள்ல பார்க்கலாம் பிரம்மத்தை. பிரம்மங்கிற ஒரு பொருளை தாங்கள் அழியாததாக பொருளாக முக்காலத்தையும் அழியாததான பொருள், அது அழியாததான பொருள் முக்காலத்தும் அழியாத ஜட பொருளாகவும் இருக்கலாமோ இருக்கலாம். அப்ப என்ன சொன்னா அது ஜடம் இல்லைன்னு சொல்றதுக்காக ஞானம்னு சொன்னேன். காரணமான பொருள் இல்ல, காரணமான பொருள் அல்ல ஜடமா இருக்கலாம் என்ற சந்தேகம் வரலாம். ஆயால் அதுக்கு ஞானம்னு சொன்னோம். ஞானம்னு சொன்னா நம்ம பார்க்கக்கூடியதான ஞானங்கள்லாம் எப்படி இருக்கு, டெம்பரரியாலிட்டியா தான் இருக்கு. ஒரு ஞானம் இருக்கு அது தப்புன்னு மாற்றிட்டே இருக்கும். ஞானம் இருந்தாலும் அந்த ஞானத்தை மாற்றிட்டே இருக்கும். அப்பன்னா மாறாததான ஒரு ஞானம், எப்போதும் இருக்கக்கூடியதான ஞானம், சர்வ வியாபகமான ஞானம், அதுதான் அனந்தம்னு சொல்றோம். அந்த அனந்தம் எப்படி இருக்கு, ஆனந்த வடிவமா இருக்கு. ஒரு பொருளே இப்படி இருக்கு அப்படின்னு வெவ்வேறு அம்சமா பார்க்கணும். அதுல ஒரு அம்சம் ஒரு ஆஸ்பெக்ட் தெரிகிறது, ஒரு ஆஸ்பெக்ட் தெரியும். சத்தியமாக இருக்குங்கிறது தெரியாது, ஆனா ஆனந்த வடிவம் தெரியும். ரூபத்வயம் ஏகம் ததாதியோர் ஆதித்யக அனாதி பேதா சீக்கிரியது. ஒரே பொருளா இருந்தாலும் நாஸ்தின பாதி சித்ரூபவஸ்தி பாதி விவகாரா. நாம கேட்கறதுனால இருக்குதான் சித்ரூபங்கிறது எனக்கு மறைக்கப்படல, ஆனந்த ரூபதான் நபாதி சித்ரூபத்து பாதின்னு நாம கேட்கணும். கேட்கற வச்சு அப்படி பண்ணிருக்கியா கல்பித்த கேட்கணும். பரிபூர்ண ஆனந்தத்வாதே இதுஸ்கரம் அப்படி ஆயிடுச்சு. பாதகாலேக்கு சத்விசேஷ அஜானம் வச்சு இதுக்கு மேல சார் பாத காலத்திலையும் சத்விசேஷ அஜானம் சத்விசேஷ அஜானம் சத்விசேஷ அஜானம் அஜானம் வச்சு பாத காலத்திலையும் சத்விசேஷ அஜானம் இருக்கு அப்படிங்கிற பாருங்க. விசேஷ ஞானம் வந்தாலே அத்தியாசம் போயிடும். இது கிளிஞ்சல் அப்படின்னு ஞானம் வந்துருக்குன்னு வச்சுக்கலாம், அப்புறம் அஜ்ஞானம் போயிடும், இது அத்தியாசம் போயிடும். இப்ப அத்தியாசம் போகல, அத்தியாசம் வரணும்னா என்ன அர்த்தம், இது கிளிஞ்சல் எனக்குள்ளதான விசேஷாம்சம் நமக்கு தெரியப்படாது. முன்னாலே சொன்னேன் அதிஷ்டானம்னா விசேஷாம்சம் தெரியப்படாது. விசேஷாம்சம் தெரியாமல் இருக்கிறப்பத்தான் அத்தியாசம் வரும். பாதம் வந்த பிறகு விசேஷாம்சம் தெரியும், கிளிஞ்சல்ங்கிறது தெரியும். தெரிஞ்சால் என்ன ஆகும், ரகதங்கிற அத்தியாசம் போயிடுது. பாத காலத்துல உங்களுக்கு என்ன தருவேணும், அந்த விசேஷ அஜ்ஞானம் போயிருக்கணும், அப்பதான் அத்தியாசம் போச்சுன்னு அர்த்தம். பாத காலம்னு அர்த்தம் அந்த விசேஷ அஜ்ஞானம் போயிருக்கணும். ஆனா விசேஷ அஜ்ஞானம் போகலையே சார், இன்னும் பாத காலத்துக்கு விசேஷ அஜ்ஞானம் இருக்கு அப்படிங்கிறான். பாதகாலேது விசேஷ அஜ்ஞானம் அஸ்தி வாக்கியம் பரிபூர்ண ஆனந்தத்வாதே தகையே விசேஷத்வேன. பரிபூர்ண ஆனந்தத்துவங்கிறது என்ன, இந்த சத்துன்னு எந்த பிரம்மத்தை சொன்னேனோ அதனுடைய விசேஷம் தான். ஒரே பிரம்மன் தான் பூர்ணானந்த வடிவமாக எனக்கு அறியப்படவில்லை, அதனால எனக்கு துன்பத்தோடு இருந்தேன். இப்பொழுது ஞானம் வந்தவரை பூர்ணானந்த வடிவமாக அறிந்து கொண்டிருக்கு அப்படின்னு இருக்கு. இந்த சத்தினுடைய விசேஷாம்சம் தானே பூர்ணானந்தத்வாதிகள். இருக்கிற ஒரு பொருள் சத்ரூபம் சித்ரூபம் ஆனந்தம் ஆனந்தம் இருக்கக்கூடிய ஸ்வரூபத்துல ஆனந்தாம்சம் அறியாமப்படாம இருந்தது, இப்ப அறியப்பட ஆரம்பிச்சிருக்கு. பரிபூர்ண ஆனந்தத்வாதே ததையே விசேஷத்வேன ததா ததா பாத காலத்தில் ததஞான அபாவா. ஞானம் வந்ததே பரிபூர்ண ஆனந்தாம்சம் தெரியலேட்டாலும் சொல்லாதீங்க, அது தெரிஞ்சிருக்கு. கர்மத்துவம் மாத்திர கல்பித்தா, அது பிரம்மத்தினுடைய கர்மம்னு இத்தனை நாள கல்பிச்சான், அவ்வளவுதான்.
விவகாரம் பண்ணா அது அதனுடைய ஸ்வரூபம் தான். அது தர்மம்னு கல்பிச்சேன், அவ்வளவுதான். யத்வா இது வரைக்கும் ஒரு விதமான ஒரு ஆன்சர் சொன்னார் இருக்கு. இப்ப என்ன சொல்றாரு? யத்வா பிரம விரோதி ஜானாபாவ ஏவ தந்திரம். அத்தியாசம் பண்ணணும்னா என்ன சார் வரணும்? சாமானியாசம் தெரிஞ்சிருக்கணும், விசேஷம் தெரியக்கூடாது, இப்படி எல்லாம் அதுதான் வேண்டாம். பிரம விரோதி ஞான அபாவா. கிளிஞ்சல்ல ரகசம்னு சமம் வரும். இந்த பிரமத்துக்கு விரோதியா இருக்கக்கூடியதான ஞானம் இருக்கக்கூடாது. இது வெளியில சொல்றதுக்கு விரோதியான ஞானம் இல்லாம இருக்கிற பரியாத வெளியிற ஞானம் வரும். அவ்வளவு. பிரம விரோதி ஞானாபாவ தந்திரம் அது விசேஷ அஜானம். ஏன்னா சாமானியார்த்தம், விசேஷாம்சம், விசேஷாம்சத்தினுடைய அஜானம், அஜாத விசேஷவத்துவம், இத்தனை கல்பிக்கணுமா இல்லையா? அதெல்லாம் வேண்டாம். பிரமம் வர்றதுக்கு எது விரோதியோ அது இல்லாதவனால் வரும். பிரமத்துக்கு விரோதி வந்ததுன்னா பிரமம் வரும். அவ்வளவு சிம்பிளா. அது விசேஷ அஜானம். விஸ்வோபாதான கோச்சர அஜானஸ்யா. இந்த உலகம் விஸ்வம்னா பிரபஞ்சம், பிரபஞ்சத்துக்கு உபாதான கோச்சரமா இருக்கக்கூடியதான அஜானம். இது என்ன செய்தார்? சிரவணாதிஜன். இந்த அஜானத்துக்கு சிரவணாதிஜன்யம் ஆத்ம ஜான மாத்திர விஷயம் விருத்தி ரூபம் ஞானம். ஆத்ம மாத்திர விஷயம் சிரவணாதிஜன்யம் ஆத்ம மாத்திர விஷயம் விருத்தி ரூபம் ஞானம் விரோதி. இந்த பிரபஞ்ச அத்தியாசம் இருக்க, பிரபஞ்ச தோற்றம், இந்த தோற்றமானது எதனால வந்திருக்கு? அஜானத்தினால வந்திருக்கு. இந்த அஜானத்துக்கு விரோதி என்னன்னு யோசனை பண்ணி பாருங்க. இந்த விரோதி வேதாந்த வாக்கிய சிரவணாதிகளால ஏற்பட்டதான ஆத்மாவை மட்டும் காட்டக்கூடியதான, வேற இன்னொன்னு காட்டக்கூடாது, ஆத்மாவை மட்டும் காட்டக்கூடியதான விருத்தி ரூபம் ஞானம், அசகரண விருத்தி ரூபம் ஞானம். இது வந்தது அஜானம் போயிடும். பிரபஞ்ச தோற்றத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதான அஜானத்துக்கு விரோதி என்ன? நீங்க கேட்கக்கூடியதான வேதாந்தங்கள். இந்த வேதாந்தங்கள்னால ஏற்படக்கூடியதான ஆத்ம மாத்திர விஷயமான, ஆத்மாவை மட்டும் சொல்லக்கூடியதான விருத்தி ரூபமான அந்த கரண ஞானம், அதுதான் விரோதி. அது இப்ப இருக்க சார் இல்ல. அதனாலதான் பிரபஞ்ச பிரபம் தோன்றது. பிரபஞ்ச பிரபம் தோன்றதுக்கு என்ன? பிரம விரோதி ஞானம் இருக்கக்கூடாது. பிரம விரோதி ஞானம் இருந்தால் பிரம வராது. இப்ப பிரம விரோதி ஞானம் இருக்கும். பிரமம் என்னது? பிரபஞ்ச பிரமம். இந்த பிரபஞ்ச பிரமத்துக்கு விரோதி ஞானம் என்ன சார்? வேதாந்தங்கள்ல நீங்க கேட்டு ஆத்ம மாத்திர விஷயமான அந்த கரண விருத்தி ஞானம் வரணும், அகண்டாகார விருத்தி ஞானம் வரணும். அதுதான் விரோதி. இருக்கா? இப்ப இல்லையோன்னா பிரபஞ்ச பிரமம் வரலாம். எப்படி ஆகணும்? கல்பிதம். அதுக்கு அதிஷ்டானம். இந்த வம்பெல்லாம் விட்டேனா சிம்பிளா மொத்த பிரபஞ்ச பிரமம் வந்துட்டு இருக்கு. இந்த பிரபஞ்ச பிரமம் வரப்படாதுன்னா எப்ப பிரம விரோதி ஞானம் இல்லாத பரிசு பிரபஞ்ச ஞானம் வரும். இந்த பிரபஞ்ச பிரமத்துக்கு விரோதியான ஞானம் அகண்டாகார விருத்தி. அந்த விருத்தி இது வரைக்கும் வரல. அத்தியாசம் வரலாம் போங்க பிரபஞ்ச. அப்ப என்னாச்சு? பிரபஞ்ச தோற்றம் இருக்கலாம். பிரபஞ்ச தோற்றம் இருக்கிறதுனால விமதம் வித்தியாசத்துக்கு அனுமானம் பயன்படும் அப்படின்னு கல்பிச்சிருக்க. அதனால பிரபஞ்ச விஸ்வோபாதான கோசர அஜானத்திய, பிரபஞ்சத்துக்கு உபாதானமா இருக்கிற அஜானத்திற்கு சிரவணாதிஜன்யம் ஆத்ம மாத்திர விஷயம் விருத்தி ரூபம் ஞானம் விரோதி. அது சித்ரூபம். இது ஞாபகம். சுத்த சைத்தன்யம் விரோதியே இல்ல. சுத்த சைத்தன்யம் இருக்க, எப்பொழுதுமே இருக்க. அந்த சுத்த சைத்தன்யத்தோடதான் இந்த அஜானமும் இருந்துன்றதா பொருளும். வசுதா இந்த அஜானத்துக்கு போறதுக்கு காரணம் நாசகம் இது அகண்டாகார விருத்தி பிரதிபலிதமான சுத்த சைத்தன்யம். சூரிய கிரணங்கள் இருக்க, அந்த சூரிய கிரணங்கள் இருக்கிறதுதான் சார் புல்லு பூண்டெல்லாம் முளைக்கிறது. அது நல்லா வருதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆக்சுவலா இந்த சூரிய கிரணங்கள் இருக்கு. அதுதான் அந்த கிரணங்கள்னாலதான் குளோரோபில தயார் பண்ணிட்டு அது பார்த்து அது வளருது. அந்த மரம் கொடிகள்லாம் அதுக்கு ஆகாரம் சூரிய கிரணங்கள்னால்தான் தயார் பண்ணிக்கிறது. ஆனா அதே சூரிய கிரணங்களை கான்வெக்ஸ் வழியாக உள்ள அம்சம் வச்சுக்கிறேன், அடுத்த கணம் எல்லாம் எரிஞ்சு வரும். அதே மாதிரிதான் சுத்த பிரம்மத்துலதான் இந்த பிரம்மத்தினால்தான் அஜானமும் இதெல்லாம் வளர்றது. அஜானம் நம்ம தெரிச்சு தன் காரியத்தை எல்லாம் பண்றது அந்த பிரம்மத்தினுடைய பிரசாதாத்து. இதுதான் சித்தியதி. அந்த பிரம்மத்தினுடைய பிரசாதம் தான் விவாதம் சித்தியதி. அதுவே
அகண்டாகார விருத்தியோட சம்பந்தப்பட்டது போயிடுது, சர்வமும் எழுதி போயிடுது, அஜ்ஞானம் போயிடுது. அதனால அகண்டாகார விருத்தியை நீங்க சம்பாதிக்கணும். சம்பாதிக்கிறதுக்கு வழி என்ன? ஆத்ம மாத்திர விஷயமான ஞானம் வேணும். ஆத்ம மாத்திர விஷயமான ஞானம் எப்படி வரும்? வேதாந்த சிரவணத்தினால்தான் வரும். இப்படி இத்தனை அவருக்கு ஆன்சர் சொல்ற வழியில நமக்கு இத்தனை உபனிஷத்து சித்தாந்தத்தை சொல்லிட்டு இருக்கார். அதுதான் நோ ஆத்மஜா சித்ரூபம் ஞானம் சதசித்தம் பிரம விரோதினஸ்ய விருத்தி ஞானஸ்ய விருத்தி ரூபஸ்ய ஞானஸ்ய பிரம விரோதியா இருக்கக்கூடியதான விருத்தி ரூபமான ஞானம் இதானியும் அபாவா. அந்த ஞானத்துக்கு அபாவம் இப்ப இருக்கு. அந்த ஞானம் இல்லையே ஆட்சியவா. இப்ப சொல்றேன், இது வரைக்கும் ஒரு ஆன்சர், ஒரு விதமான கேள்வி பாருங்க. ஏதாவது நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா அவன் என்ன பண்றான் தெரியுமா? அந்த கேள்வியை மாத்திட்டு வேற விதமா அதனுடைய டைரக்ஷனை மாத்திவிட்டான். இப்ப என்ன சார், ஆத்ம அனாத்மனோகோ திரஷ்டு திருஷ்யத்வா ஆத்மத்வ அனாத்மத்வாதினா பேத ஜானாத். கிழிஞ்சலுக்கும் வெள்ளிக்கும் டிஃபரன்ஸ் தெரியாததுனால தானே சார் கிழிஞ்சல வெள்ளின்னு. கயத்தையும் பாம்பையும் இது கயறு இது பாம்பு கிளியரா வித்தியாசம் தெரியாததுனால தான் நான் கயிறை பார்த்து பாம்புன்னு நினைச்சேன். சோ வேத ஜானம் இருந்தால் அத்தியாசம் வராது. அது இது வேறு அது வேறு கிளியரா டிஸ்டிங்டா வித்தியாசம் தெரிஞ்சிருக்குன்னா அத்தியாசம் வராது. ஆனா இங்கதான் வேத ஜானம் கிளியரா இருக்கு, எப்படி அத்தியாசம் வரும்? என்னுடைய எது கிளியரா இருக்கு? ஆத்ம அனாத்மனோ, ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் வித்தியாசம் தெரியுதா இல்லையா? தெரியும். அதே சொல்ற ஆத்ம அனாத்மனோ திரஷ்டு திருஷ்யத்வா. இது திரஷ்டா, ஆத்மாங்கிறவர் பார்க்கிறவன், விரோத சுபவையோ அதேதான். திரஷ்டு திருஷ்யத்வா அது திரஷ்டா, இதுதான் திருஷ்யம். பார்க்கிறவன் ஆத்மா, பார்க்கப்படும் பொருள்கள் அனாத்மா. வித்தியாசம் தெரியுதா? ஆத்ம அனாத்மனோ திரஷ்டு திருஷ்யத்வா ஆத்மத்வ அனாத்மத்வாதினா பேத ஜானாத். பேத ஜானம் இருக்கு. கதம அத்தியஸ்த அதிஷ்டான பாவா. எப்படி சார் கல்பிதமா இருக்க முடியும்? ஆரோக்கியமான எப்படி இருக்க முடியும்? எங்க பேதம் நன்னா தெரிஞ்சதோ அங்க தெரிய அத்தியாசம் வராது. அதான் அப்படின்னு இது இது சேத்தனா அவர் சொல்றார். இதம் அனிதம் நபவதி புரோவர்த்தி அபுரோவர்த்தினோ பேத கிரகேதி. இது அதுவாக ஆகாது. முன்னால் இருக்கக்கூடியதான இந்த பொருள் அந்த பொருளாக ஆகாது என்று தெரிந்த போதிலும் இதம் ரஜதம் இது அத்தியாசவது. இதம் ரஜதம்ங்கிற அத்தியாசம் நமக்கு நல்லா வருது. அதனால சங்கடா அதே போல சங்கடா இத்தியாதி அத்தியாசா பவிஷ்யதி. அத்தியாசம் வரலாம் போது எப்படி? நை ரூபாந்தரேன வேதக்கிரகா ரூபாந்தரேன அத்தியாச விரோதி. ஒரு விதமாக இது வேறு அது வேறு தெரிஞ்சுட்டா இன்னொரு விதமா அத்தியாசம் வரலாம். எந்த ஆஸ்பெக்ட்ல உங்களுக்கு தெரியலையோ அந்த ஆஸ்பெக்ட்ல தான் அத்தியாசம் வரும். அதனால டிவி ஆஸ்பெக்ட்ல வரலாம். சங்கடா இத்தியாதி பிரத்யோக சத்ரூபஸ்ய ஆத்மனா கட்டாதி அனுவித்ததையா பானா. சங்கடகாங்கிற பிரத்யம் இருக்கு பாருங்க. இதுல சத்ரூபமான ஆத்மா ஒவ்வொரு பொருளையும் ஊடுருவி தெரிஞ்சுருக்கு. படத்திலையும் சங்கடா சன்படா சத்யம் இப்படின்னு ஒவ்வொன்றுலையும் இந்த சதம்சமானது ஊடுருவி இருந்துருக்கு. அதனால அனுவித்ததையா பானாது நதஸ்ய கட்டாதி அத்தியாச அதிஷ்டானதா அனுபவஸ்தி. அது கடாதி அத்தியாச அதிஷ்டானமா ஆகலாம். சத்ரூபேன சர்வ ஞான விஷயதா உபபத்தே. சத்ரூபமா இருக்கிறதுனால எல்லா ஞான விஷயமாகவும் அது இருக்கிறான் என்பதற்காக சர்வஜான விஷயத்தையா பாருங்க. கண்ணால பார்க்கறதும் கண்ணால படத்தை பார்க்கறது, படம் இருக்குன்றது. காதால ஒரு சங்கீதத்தை கேட்கறது, கண்ணா இருக்குன்னு சொல்லடா இல்லையா? மூக்கால ஒரு வாசனைய பாக்குறேன், வாசனைய பார்த்தேன்னா மாம்பழம் இருக்கு சிறந்தாத்துல சொல்லடா இல்லையா? இப்ப உங்களுக்கு இந்த இருக்கு எனக்குடையதான அறிவு எந்த புலனால வந்தது? எல்லா புலன்களையும் வருது. இது சர்வ பிரத்யேக வேத்தியமாக இருக்கு. எல்லா அறிவுகளுக்கும் சர்வேந்திரிய கிராட்சியமா இருக்கு. சர்வேந்திரிய கிராட்சியமா இருக்கக்கூடியதான பொருளானது ரூபம் இல்லாத போனாலும் அது பிரத்யட்சமாகலாம் அப்படின்னு கீழே திருஷ்யத்துவ அனுபவத்தில சொல்லிச்சு. பிரதிநித கிராட்சியமான பொருள்களுக்குத்தான் அது ரூபம் இருந்தால்தான் கண்டுக்கப்படும். கண்ணால பார்க்கக்கூடியதான பொருளுக்குத்தான் மாத்திரமான பூத ரூபம் விளைவிலா சம்பந்தேன காரணம் சம்பாதிதன ஞானத்துக்கு இதெல்லாம்
ஆனா இங்க என்னடா எல்லா புலன்கள்னாலையும் எதை அறியப்படுமோ அப்படிப்பட்டதான பொருள் ரூபம் இல்லாத போனாலும் பரவாயில்லை. டைம் நமக்கு தெரிஞ்சது சார், காலம் அப்படிங்கிறது. காலம் கண்ணால பாக்குறீங்களா, காதால கேட்கிறதா? எல்லா இந்திரியம் எதை நீங்க பாக்குறதோ அப்பெல்லாம் தெரியும். சர்வேந்திரிய கிராக்கியமான பொருளுக்கு ரூபம் இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லை. இது ஒரு விஷயத்தை இருக்க தத்ரூபேனுக்கு சர்வஜான விஷயத்தையா, தத்ரூபமா எல்லா ஞானத்துக்கும் விஷயமா இருக்கும் சர்வேந்திரிய ஞான விஷயத்தையா வச்சுப்போம். அதனால ரூபாதிஹீனஸ்யாபி ஆத்மனா காலத்தேவ சாட்சிகத்வாதி அனுபவத்தி. அதனால எல்லா கேள்விக்கும் ஆன்சர் சொல்லிட்டேன். இதனால என்ன ஆயிடுது, பிரம்மமானது பிரபஞ்சத்துக்கு அதிஷ்டானமான ஆகலாம், பிரபஞ்சம் கல்பிதமாக ஆகலாம். பிரபஞ்சம் கல்பிதமாக இருக்கிறதுனால விமசன் வித்யா திருஷ்யங்கிற அனுமானம் சரிதான். அதுக்கு பிரதிகூல தர்க்கத்தை உங்களால கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு பிரதிகூல தர்க்கத்தை சொல்லியிருக்கேன். இவ்வளவு ஏற்று பயப்படப்படாது. இப்ப புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சே போறோம். நம்ம இதை வச்சு என்ன இல்லை, உபனிஷத்தை நொற்று பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும், தினந்தோறும் உபனிஷத்து வாக்கியங்களை டெய்லி பாராயணத்துல வச்சுக்கணும், நொற்று பண்ணணும். அதை செஞ்சு நொற்று பண்ண வேண்டாம், புரிஞ்சா போறோம். அதை சொல்லக்கூடியதான் ஆர்குமெண்ட். எங்க மதம் எப்ப போனாலும் ஜெயிக்கும். நீங்க எத்தனை கேள்வி சொன்னாலும் இந்த கேள்விக்கு ஆன்சர் எனக்கு தெரியாதவனால எங்க பூர்வாச்சாரியால் சொல்லி அந்த தைரியம் அதுதான் போறோம். ஒன்றும் வேண்டியதில்லை. உபனிஷத்து மட்டும் அந்த தைரியம் சொல்ல மாட்டேன். நீங்க நொற்று பண்ணியாகணும், மரணம் பண்ணியாகணும். தினந்தோறும் உபனிஷத்து மந்திரத்தை எடுத்துட்டு என்ன ஆச்சாரியால் சொல்லியிருக்கார் அப்படின்னு கொஞ்ச நேரம் திங்க் பண்ணணும். அத்வை சித்தி அப்படி பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். அத்வை சித்தியில என்ன உங்களுக்கு வேணும், நீ எப்படித்தான் வளர்த்து மடக்கி கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் எங்க பூர்வாச்சாரியால் சொல்லியிருக்கார் அப்படின்னு தெரிஞ்சா போறோம். புத்தகத்திலிருந்து பதில் பார்த்துட்டு வா. இன்னைக்கு இதுக்கு மேல் பாடம் அடுத்த வாரம்.